சரி பாப்பாம்மா, இங்கே எல்லாம் ரூம் போடுறீங்க இன்னும் அதுதானே, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவார் கரெக்டாக. அரசியல் அதுதானே. எங்கே ரூம் போடல சேர போல் அதெல்லாம் கிரிமினல் எப்படி கரெக்டாக சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் அப்படியே கரைச்சி கொடுத்துட்டு 70 வருஷமாக கரைச்சி கொடுத்துருப்பாரு. அரசியலை இது கூட பண்ண மாட்டார். பெரியவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டார். பெரிய சொல்லி கொடுப்பாரு. அது எத்தனை தாட்டி பெரிய சொல்லி கொடுத்தாரு, அதை மட்டும் சொல்ல மாட்டியா? உடம்பு பிடிக்கிற அளவு சொல்லி கொடுத்துட்டாரு. பார்த்துக்கணும் உடம்பு மட்டுமா பிடிச்ச நீ இன்னும் எதையெல்லாம் முடிச்சாங்களோ எதையும் நீ முடிச்சியோ ஆனால் தான் தெரியும். அதெல்லாம் நீ சொல்லணும் வெளிப்படையாக. இப்படி யார் அங்கிள் இங்கே பிடிச்சாரு அங்கே பிடிச்சாரு எனக்கு இதையாக கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இத்தனை எல்லாம் கற்றுக் கொடுத்தவரு இந்த விளக்கேற்றுற விஷயத்தில் மட்டும் ஏமாந்துட்டார். நீ எப்படி அந்த இருப்புன்னு வெட்ட முடியும்? உனக்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே, புரியுதா? அவங்க யாரும் என்னன்னு தெரியாது, எந்த கட்சின்னு தெரியாது. கட்சியை பற்றி விட்டு கட்சிராயமாக எனக்கு வேண்டாம். நான் ஏடிமுக்க பக்க ஏடிமுக்க ஆச்சா. உனக்கு அந்த அறிவும் கூட இல்லாமல் உனைய சென்னை மேலே தேர்ந்தெடுத்துக்காங்கன்னா அதிக இருக்க இந்தியாவிலேயே இருக்கிற அட்டி முட்டாளான்னு கேட்டால் அந்த ஸ்டாலின். சரியா? அவனாட்ட ஒரு அவனுக்கெல்லாம் நம்ம மரியாதை கூட அவசியமே இல்லை. ஏடா புண்டாமா அவனுக்கு. சரியா? உன்னையாட்ட ஒரு அட்டி முட்டாளை எடுத்தான் பாரு, உன்னைய தேர்ந்தெடுத்து அந்த சேகருவா பேச கேட்டு சொட்டா மாவனை ஒருத்தலக்க எத்தனை கொலை எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிடுவார்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் காசு கட்டி தான் நாங்கள் சாமி பார்க்கணுன்னா அப்புறம் எனக்கு அந்த சாமி அவனுக்கு எத்தனை சாமி பிடிக்கிறவனவன் நீ எல்லாம் அதுக்கு துணை போகிறவன். ஏன்னா நீ வயசில் இளைவன், அதனால் உனக்கு பேச முடியல என்னால் கெட்ட வார்த்தை. சரியா? ஆனால் சேருவா மட்டும் என் கையில் கிடச்சான்னா மானம் மரியாதை